ஐபிஎல்ல சேசிங் டீம் தான் பொதுவா ஜெயிக்கும். டாஸ் அப்போ கேப்டன்ஸ் பிச்சை பார்க்கறது எவ்வளவு முக்கியமோ அதே நேரத்துல வானத்தை பார்க்கறது முக்கியம். பொதுவா பகல் நேரத்துல கிளவுட்ஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வெப்பங்கிறது கம்மியா தெரியும். அதுவே இரவு நேரத்துல கிளவுட்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வெப்பம் ஜாஸ்தியா தெரியும். அதுவே நைட் டைம்ல நம்மளுக்கு கிளியர் ஸ்கையா இருந்துச்சு, அதாவது கிளவுட்ஸே இல்லை அப்படின்னா நம்மளுக்கு டெம்பரேச்சர் ஹெவியா டிராப் ஆகும். அப்போ பகல் நேரத்துல இருந்த வாட்டர் வேப்பர்ஸ் எல்லாமே கூல் டவுன் ஆகி தண்ணியா கீழே வந்து டெபாசிட் ஆகும். அதுதான் டியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டியூ கண்டிஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு பால் அப்படிங்கிறது வெட் ஆகும். இன்னும் எளிமையா புரியணும்னா லேட் நைட்லயோ இல்ல ஏர்லி மார்னிங்லயோ நீங்க வாக்கிங் பண்ணீங்கன்னா புல்லுல எல்லாம் அங்கங்க இருக்கும்ல, அதுக்கு பேர் தான் டியூ கண்டிஷன்ஸ். இப்போ பால் ஈரமா ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு பாலை ஒழுங்கா கிரிப் பண்ண முடியாது. டியூ வந்துச்சுனாலே பவுலர்ஸுக்கு தலைவலின்னு அர்த்தம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, பாலை தையின்னு தேய்ப்பாங்க, ஊதுன்னு ஊதுவாங்க, டவலை வச்சு தொடன்னு தொடச்சு பார்ப்பாங்க. அப்பவும் அவங்களால கிரிப் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சரி பவுலிங் தான் போட முடியல, கேட்சாவது பிடிக்கலாம்னா கேட்சும் டிராப் ஆகும், ஃபீல்டிங் தான் பண்ணலாம்னா வலிக்கி விழுவாங்க. இதுதான் அந்த டியூ கண்டிஷன்ஸ்ல பெரிய தலைவலி. ஆனா பேட்ஸ்மேனுக்கு ஈஸியா பால் வரும், 6 அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. போன ஐபிஎல்ல கூட சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச்ல தோனி ஒரு பாலை அவுட் ஆஃப் த ஸ்டேடியம் அடிப்பார். அதனால புது பாலை கொண்டு வருவாங்க, மேட்ச்ல சிஎஸ்கே தோத்து போயிடும். இந்த ஐபிஎல்லையுமே டியூ கண்டிஷன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா 11th ஓவருக்கு மேல புது பால் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.